கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். பண்டைய காலங்களில் பொதுவாகவே எல்லாரும் சர்வாதிகார ஆட்சியாளர்களாகவே இருந்தாங்க. சர்வாதிகாரி நல்லவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் மக்கள் சுபிட்சமாக வாழ்வாங்க. ஒருவேளை மோசமானவராகவும் ஆக்ரோஷமானவராகவும் இருக்கக்கூடிய பட்சத்தில் மக்கள் பெரும் துன்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். துன்பத்தை ஏற்படுத்துறதுக்காக வடிவமைக்கப்பட்ட கடுமையான கொள்கைகளை நியாயப்படுத்தக்கூடிய காரணங்களை உடையவங்களா கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளனாக தான் இந்த பார்வோன் இருக்க போகிறான்றதை யாரும் அறிந்திருக்கலை. அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான்னு ஆதியாகமம் 1:9 மற்றும் 10 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர்கள் முக்கியமாக கோசேன் தேசத்தில் வாழ்ந்தாங்க. அவங்க உண்மையிலேயே ஏராளமானவங்களாக இருந்தாலும் இஸ்ரவேல் எப்போதும் எகிப்தியர்களோட சமாதானமாகவே வாழ்ந்தாங்கன்றதே உண்மை. அவங்க இப்போது தேசத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பாங்கன்ற தோற்றத்தை பார்வோன் உருவாக்க விரும்புகிறான். அவங்களால இதுவரை எந்த பிரச்சனையும் தேசத்தில் ஏற்பட்டதா எந்த தகவலும் பதியப்படலை. ஆனால் அவங்களுக்கு எதிராக தன்னுடைய மக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய செயலை செய்கிறான் பார்வோன். எபிரேயர்கள் எகிப்தியர்களோட சமாதானமாக வாழ்கிறது இப்போ வேணும்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் போர்க்காலத்தில் இவங்க பெரிய ஆபத்தாக மாறக்கூடும்னு ஒரு அனுமானத்தை முன்வைக்கிறான். கடந்த காலத்தில் யோசேப்பு செஞ்ச அனைத்து நல்ல காரியங்களையும் அவன் மறக்கடிக்கவே விரும்பினான். வரலாற்றை வைத்து நிகழ்காலத்தில் எதையும் செய்ய முடியாதுன்னு அவன் நினச்சான். அவனுடைய பார்வையில் எபிரேயர்கள் எகிப்தியரை விட பலத்தவங்களும் திரளானவங்களுமா இருந்தாங்க. அவங்க நிச்சயம் எகிப்துக்கு எதிராகவோ இல்லை பாதிப்பாவோ இருப்பாங்கன்னு உறுதியாக நம்பினான். அதனால் அவங்களுக்கு எதிராக உத்தி ஒன்றை கையாள நினச்சான். அதை தன்னுடைய மக்களுக்கு எடுத்துரைத்தான். அவங்களும் கேட்டு பார்வோனுடைய ஆலோசனை ஞானமானதாக ஏற்றுக்கிட்டாங்க. புதிய பார்வோன் தங்களுக்கு எதிராக இத்தகைய கேடுகெட்ட திட்டங்களை வகுத்திருக்கிறது இஸ்ரவேலுக்கு தெரிய வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. காரணம், யோசேப்பின் மரணத்துக்கு பிறகு அவங்களில் உண்மையிலேயே தலை சிறந்த ஒருவரும் எழவே இல்லை. அவங்க தாங்கள் குடியிருந்த தேசத்தில் மிகவும் திருப்தியாக வாழ்ந்தாங்க. முக்கியமாக அவங்க தங்களுக்குள்ளேயே இருந்தாங்க. அரசு விவகாரங்களில் எந்த விதத்துலேயும் அவங்க ஈடுபடவே இல்லை. அப்படியே அவங்கள சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள்னு 11வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். திடீர்னு அறிவித்து நடைமுறைப்படுத்தப்பட்ட புதிய கொள்கையை சந்திக்க அவங்க எந்த ஆயத்தமும் இல்லாமல் இருந்தாங்க. தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன உபத்திரவம் இப்போ நிகழப்போகுது. இஸ்ரவேல் புத்திரர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை எப்போதாவது புரிந்து கொண்டாங்களான்றது சந்தேகமே. பார்வோன் செயல்படுத்திய புதிய கொள்கைக்கு அவங்க முற்றிலும் தயாராக இல்லை அப்படின்றது மட்டும் உண்மை. எபிரேயர்களுக்கு விரோதமாக பயங்கரமான அடக்குமுறை செயல்படுத்தப்பட்டுச்சு. அவங்கள ஆள விதிக்கப்பட்ட சட்டங்களை நாம் கொஞ்சம் சிந்திப்போம். முதலாவது, அவங்களில் பேச்சுரிமை பறிக்கப்பட்டுச்சு. அவங்க வேற்று கிரகவாசிகள் இல்லை, தேசத்தில் வசித்த அந்நியர்கள் தான். ரெண்டாவதா, எல்லா கட்டளைக்கும் கேள்வி இல்லாமல் கீழ்ப்படியணும், அடிமையாக மாறணும், இல்லைன்னா தண்டிக்கப்படுவாங்க. மூன்றாவதா, அனுமதி இல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது, கடுமையான வேலைகளை செய்யும்படி நிர்பந்திக்கப்பட்டாங்க, கொடுமையாக ஒடுக்கப்பட்டாங்க. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் எந்த தவறும் செய்யாதப்பவே அவங்க மேலே அடக்குமுறை செயல்படுத்தப்பட்டுச்சு. அவங்க அபாயகரமானவங்களாக சித்தரிக்கப்பட்டாங்க. அவங்க தேசத்தின் அச்சுறுத்தலாக வர்ணிக்கப்பட்டாங்க. பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானாங்க. அவங்களுக்கு விரோதமாக எகிப்தியர் செயல்பட தூண்டப்பட்டாங்க. இன்றைக்கும் கிறிஸ்தவங்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட மனநிலையை உருவாக்க ஒரு சில தீய சக்திகள் செயல்படுறத நம்ம பார்க்குறோம். கிறிஸ்தவங்களால் கிடைச்ச நன்மைகளை பற்றி எந்த நன்றியும் இல்லாமல் அதை புறந்தள்ளிட்டு கிறிஸ்தவங்களால் தேசத்துக்கு ஆபத்துன்ற ரீதியில் பேசக்கூடிய மிருகத்தன்மையுள்ள நபர்களை பார்க்க முடியுது.
மாற்று சமய மார்க்கத்தில் இருந்தாலும் சகோதர சகோதரிகளாக பழகி வாழக்கூடிய மக்களின் மனசில் விஷத்தை விதைக்கக்கூடிய விரோத மனம் படைத்த சாத்தானின் சகோதரர்கள் இன்றைக்கி வீரியமாக செயல்படுறத நம்ம டெய்லியும் பார்க்குறோம். ஆனால் இதையெல்லாம் நமக்கு தேவன் முன்னறிவித்திருக்கிறாருன்னு அறியாதவங்களுக்கு வேணும்னா இப்படிப்பட்ட செயல்கள் ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலயமா முன்னறிவிக்கப்பட்டு எதையும் சந்திக்க ஆயத்தமாக இருக்க அழைப்பு கொடுக்கப்பட்டவங்க கலங்காமலும் திகையாமலும் எதிர்த்து போராடாமலும் தேவனுடைய கரம் செயல்பட ஜெபிக்கிறவங்களா இருப்போம். எத்தனை போராட்டம் வந்தாலும் அவர் நமக்குள்ளே இருக்கிறத நிரூபிப்போம். நமக்குள் இருந்து தேவன் செயல்பட நம்மளை நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.